ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் திரும்பவும் தொடங்க போகிறாங்க. அதுக்கு ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து டேட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவரே பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 15லேருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே 10,000 முகாம்கள் நடத்த போகிறாங்களாம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மக்களுடன் முதல்வர் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களின் குறைகளை தீர்க்கறதுக்காக அந்தந்த பகுதியிலேயே ஜூலை 15லிருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பேரில் முகாம்கள் நடத்தப்படும். அதில் பார்த்தீங்கன்னா நகர பகுதிகளில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 3768 முகாம்களும், கிராம பகுதிகளில் 6232 முகாமும் நடக்க போகுது. அது மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,000 முகாம்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ முகாம்களும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிட்டியில் 13 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 43 சேவைகள் பண்ண போகிறாங்க. கிராம பகுதியில் 14 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 46 சேவைகளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு முதல்வர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு மீட்டிங்கில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், ஓகேவா, விடுபட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய விண்ணப்பங்களை, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் வரலும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நான் சொன்னேன் இல்லையா, அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். கண்டிப்பாக டேட்டுமே சொல்லிட்டாங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு உங்கள் ஏரியாலே கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்ககிட்டயே கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா, அந்த முகாமில் விண்ணப்பிச்சிங்கன்னா 45 நாட்களுக்குள்ளே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆர் செலக்ட் அது உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னார்வலர்கள் அவங்கள போட்டு உங்கள் வீட்டுக்கே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்கும் அண்டு ஃபில்அப் பண்ணுறதுக்கான உதவிகளும் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி தஞ்சாவூர் மீட்டிங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே இந்த அப்டேட்டை சொல்லியிருக்கார். சரிங்களா? ஜூலை 15லேருந்து விண்ணப்பிக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் தான் விண்ணப்பிக்க போகிறாங்க. இது அஃபிஷியல் நியூஸு. நீங்கள் இன்றைக்கி நியூஸ்லலாம் கூட நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். சரிங்களா? முன்னாடியே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நானே வீடியோ போட்டிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ட்டு. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.